வெல்கம் டு சிஎம் இன்டீரியர். நம்ம ஒர்க் பண்ணியிருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா ஈரோடு பள்ளிப்பாடத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அது என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, கபோர்டு பார்த்தீங்கன்னா யூபிவிசி மெட்டீரியலும், வால் பேனில் பார்த்தீங்கன்னா பிவிசி மெட்டீரியலும் யூஸ் பண்ணியிருக்கோம். முதல்ல இந்த பிவிசி அண்ட் யூபிவிசி என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு நம்ம முதல்ல பார்த்துடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கின்றது நான் உங்களுக்கு இது பிவிசி மெட்டீரியலுங்க. இந்த பிவிசி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஏ செக்ஷன் வரும். இதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வரும். ஏ செக்ஷன், ஃப்ரேம் ஷீட்டு இதை யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பிவிசி மெட்டீரியலுங்க. இது யூஸ் பண்ணாமல் பண்ணுறப்ப தான் அது யூபிவிசி மெட்டீரியலுங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளைன் ஷீட்டு. இதில் உங்களுக்கு ஏ செக்ஷன் ஆர் ஃப்ரேம் எதுவுமே வராது. ஃபுல் பிளைன் ஷீட்டு தான். இந்த மாதிரி பிளைனில் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு யூபிவிசி வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியலோட திக்னஸ் ஆர் டூரபிலிட்டி, இது உங்களுக்கு யூபிவிசி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உடையாது அண்டு வளையாது, அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இதே பிவிசியாக இருந்தே வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாவே உடையும். இந்த டிவி விட்டு பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா இந்த மூளைக்குத்து பிரச்சனை. இந்த மெஷர்மெண்ட் ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சிங்கன்னா, இந்த ஒரு நிலவு மட்டத்துக்கு இவங்க இந்த சிவில் ஒர்க்கில் அந்த செவுறு வைக்காம விட்டுட்டாங்க. அதை கவர் பண்ணி டிவி யூனிட்டாகவும் பண்ணணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது மூளைக்குத்து பிரச்சனை இங்கே செவுறு இருக்கிறதும் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் மெயினாக அந்த கபோர்டு நம்ம பண்ணியிருக்கிறது. இந்த மூளைக்குத்து பிரச்சனைக்காக தான் இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா 2 ஃபீட்டுக்காகவும் டிவி யூனிட்டும் பண்ணியிருக்கோம். இதை ரெண்டும் மேட்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபீட் இழுத்துட்டோம். இது நம்ம 2 ஃபீட்டுக்கும் இந்த மாதிரி நம்ம செல்ஃப் கொடுத்து லைட்டிங் கொடுத்தா நல்லா இருக்குன்றதுக்காக பின்னாடி பார்த்தீங்கன்னா புக் ஷெல்ஃபாகவும் ஹிடன் ஸ்பேஸாகவும் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செல்ஃப் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். இது புக் செல்ஃபாவோ இல்லை நம்ம ஏதாவது தெரியாமல் இருக்கிறதுக்கு வைக்கின்றதுக்காகவும் இதை நம்ம பண்ணியிருக்கோம். இந்த செல்ஃப் பார்த்தீங்கன்னா அகலம் 8 ஃபீட் வச்சு ஃபுல்லாகவே செல்ஃப் கொடுத்துட்டு இதில் லைட்டிங் கொடுத்தோம். ஏன்னா இது பில்லராகவும் தெரியக்கூடாது, இது டிவி யூனிட்டு அட்டாச்சாக இருக்குன்றதுக்காக இதை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிவி பேக் வால் பேனலிங் இது ஒயிட்டாகவும் பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாகவே லைட்டிங் கொடுத்து பண்ணியிருக்கோம். கீழே டேபிள் எல்லாமே டேபிள் தாங்குமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நம்ம டேபிள் நம்மளுடைய வெயிட்டு ஈஸியாக தாங்கும். அதனால் அதை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும் யூபிவிசியை பொறுத்தவரை. இந்த டேபிளை பார்த்தீங்கன்னா கீழே லெக்கு கொடுத்து கவர் பண்ணியிருக்கோம். இந்த டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த பிவிசினா லென்த் இன்ச்சஸை வச்சுருப்போம், யூபிவிசினா பட்டர்ஃப்ளை இன்ச்சஸ், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொன்று என்னென்னா இந்த சென்டர் ஏரியா ஃப்ளக் பாயிண்ட்டு, நீங்கள் டிவி யூனிட் பண்ணுறதா இருந்தால் எப்போயுமே ஃப்ளக் பாயிண்ட்டை 2 ஃபீட்டு கீழே வச்சுக்குவாங்க. சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா மேலே வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிவி யூனிட் பண்ணுறப்போ. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த மாதிரி ஒயரை நிறைய எக்ஸஸாக நிறைய போயிட்டு வந்துட்டு இருக்கும். அது உங்களுக்கு பார்க்குறதுக்கே டிவி யூனிட் அசிங்கமாக இருக்கும். அது நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ட்ராயர்ஸ், ஒரு 2 ட்ராயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் நெக்ஸ்ட்டுங்க நம்ம இங்கே பண்ணியிருக்கிறதுல யூனிக்காகவும் கொஞ்சம் டிசைனாகவும் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிஷன் தாங்க. இந்த பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா வுட்டில் பண்ண மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஆனால் நம்ம ஒர்க்கு பார்த்தீங்கன்னா யூபிவிசி மெட்டீரியல் தான் பண்ணியிருக்கோம். வார்மில் லைட் கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். இன்னொன்று இந்த செல்ஃப்லாம் நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேமோ இல்லை மணி பிளானட்டோ இல்லை டாய்ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே இதில் நீங்கள் வச்சுக்கலாம், எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவே ஃப்ரண்ட்டில் டம்மியாகவும் பேக்கில் பார்த்தீங்கன்னா டோராகவும் யூஸ் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கீழே டோர் போட்டு அதில் நீங்கள் ஏதாவது ஸ்பேஸ் ஏதாவது ஒரு பொருளை வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் பேக் சைடு டோர் போட்டு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிவிசி லூவர் வால் பேனல் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கலர் மட்டும் இல்லைங்க, இதில் நிறைய கலர்ஸ் நமக்கு அவைலபிள்ங்க. அதாவது கலர்ஸும் அவைலபிள் தான், டிசைனும் அவைலபிள் தான். இந்த வால் ஃபுல்லாகவே நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஆர்ச்சி கவர் பண்ணி தான் பண்ணியிருக்குங்க. இது மட்டும் நீங்கள் தனியாக பண்ணி தர சொல்லி கேட்டிங்கனாலும் நம்ம வித் லேபர் சார்ஜோட சேர்த்தே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். வால் பேனல் ப்ளஸ் பார்ட்டிஷன் ஆர் டிவி யூனிட், இது ஃபுல் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பூஜை ரூமுங்க, அதுவும் சேர்த்து பார்த்துடலாம் வாங்க. இந்த பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா ஹைட் ஒரு 3 அடியும் அகல ஒரு 5 அடிக்கும் ஃப்ரண்ட் ஏரியா மட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த லெஃப்ட் சைடு ஒரு சிங்கிள் டோராகவும் ரைட் சைடு ஒரு சிங்கிள் டோராகவும் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னொன்று எல்லாருமே கேட்குற இந்த படையல் ரேக்ஸுங்க, மோஸ்ட்லி இதுக்காகவே நம்ம இது பண்ணியிருக்கோம் மெயினாகவே. ஏன்னா அவங்களுக்கு இது கன்ஃபார்ம் வேணுன்றதுக்காகவே நம்ம பண்ணி கொடுத்த விஷயம் இந்த படையல் ரேக்ஸு. அதுக்கு கீழே ஒரு டபுள் டோருங்க. இந்த வீட்டில் நம்ம பண்ணியிருக்க ஒர்க் பார்த்தீங்கன்னா இந்த டிவி யூனிட்டு ஆர் வால் பேனலிங் அண்ட் பூஜை ரூம் அண்ட் பார்ட்டிஷனுங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது டிசைன்ஸ் ஒர்க் பண்ணணும், பார்ட்டிஷன் பண்ணணும், டிவி யூனிட் பண்ணணும்னா நீங்கள் இந்த டிசைன் இல்லாமல் வேறு எந்த டிசைன் கொடுத்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கில் 10 இயர்ஸ் ஆர் எபோ எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு இருக்குங்க. அது இல்லாமல் நம்மளுடைய ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஈரோடு பள்ளிப்பாளையத்தில் நம்மளோட லொக்கேஷனுங்க. நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்டாலும் ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா இடத்துக்கும் நம்ம சர்வீஸ் அவைலபிள் தாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் கூப்பிடலாம், நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டியது சிஎம் இன்டீரியர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுக்குறோம். நன்றி.